கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னை உயர்த்தும்படியாக, அவருடைய பலத்த கரத்தை நீ காணும்படியாக இந்த நேரத்தில் அவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். நீ சாதாரணமான நபர் அல்ல. இதை முதலாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அற்புத சிருஷ்டி, புது சிருஷ்டி, தேவனுடைய வார்த்தையினால் ஜனிப்பிக்கப்பட்ட அதிசயமான பிறவியாக இருக்கிறபடினால் இந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக அங்கீகரித்து அவருடைய வார்த்தையில் சொன்னப்பட்ட பிரகாரமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகிறது. ஆகவே இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இங்கே வந்திருக்கும் தேவ பிள்ளைகள் யாவரும் உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அற்புத ஜனம், ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆச்சரியமான அதிசயமான வாழ்க்கை வாழ்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அற்புத பிறவிகள். ஆண்டவரே கர்த்தாவே, இவர்களை ஒருபோதும் நீர் கைவிட மாட்டீர். இவர்களோடு எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக நீர் அவர்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, இவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லிவிட்டீர். ஆகவே இந்த குடும்பங்களுக்காக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய இயற்கைக்கு பார்க்கட்ட கரமானது இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக. தேவனுடைய அக்கினி, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இந்த குடும்பங்களில் இப்பொழுதே செயல்படுத்துவதாக. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போவதாக. சத்ருவின் கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. குறைவின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. நிறைவு குடும்பங்களை நிரப்புவதாக. தரித்திரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய சகல பரிபூரணமும், தேவனுடைய சகல வல்லமையும் இந்த குடும்பங்களை மூடுவதாக. இரத்த வேலிக்குள்ளாக இந்த வருஷம் முழுவதும் இயேசுவின் நாமத்தில் இவர்கள் மூடப்பட்டு காக்கப்பட்டு அனுதினமும் ஜீவிப்பார்களாக. ஆண்டவரே, நீர் அமைதலாக இருக்க முடியாது. வானத்தை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வரம்புக்குட்பட்ட வாழ்க்கை அல்ல, வரம்புக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, எல்லைக்குட்பட்ட வாழ்க்கை அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆச்சரியமான அதிசயமான வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பங்கள் யாவரும், பிள்ளைகள் யாவரும் ருசி பார்ப்பார்களாக. குடும்ப மனைவி உறவில் ஏதாவது கோளாறு இருக்கும் என்றால் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே தேவ வல்லமை குறைவை நிறைவாக்குவதாக. ஆண்டவரே, ஆரோக்கியமானது குடும்பங்கள் மேல் இறங்குவதாக, வீட்டுக்குள்ளாக வாசம் செய்வதாக. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய நிலைநிறுத்தப்பட்ட ஆரோக்கியம் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளாகவும் கிரியை செய்வதாக. ஆண்டவரே, கட்டுகள் முறிந்து போவதாக. சாபங்கள் இயேசு கிறிஸ்துவின் சல்வ வல்லமையான நாமத்தில் செயலிழந்து போவதாக. சனியின் வல்லமை ஒளிந்து போவதாக. தேவனுடைய அநாதி தீர்மானம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் இப்பொழுதே கிரியை செய்வதாக. ஆண்டவரே, நாங்கள் அமைதலாக இருக்க முடியாது. எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரை அவரை விடாதீர்கள் என்று சொன்னீரே. அமைதலாக இருக்க மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுதே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதிலை தரும்படியாக நீர் காத்து கொண்டிருக்கின்றீர். பேதுரு, கர்த்தாவே, தண்ணீரில் நடக்க வேண்டும் என்று அவன் கேட்டபோது வா என்று சொன்னீர். ஆண்டவரே, இதே போல கேட்டுக்கொள்ளுகிற விண்ணப்பங்களுக்கு பதிலை தருவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, நிச்சயமாக ஆண்டவரே, நாங்கள் பதிலை பார்க்க போகிறோம். சத்ருவின் கரம் முறிந்து போவதை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, இவ்வளவு நாட்களாக எங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த துர்ச்சம்பவங்கள் இப்பொழுதே நற்சம்பவங்களாக மாற்றப்பட்டது. துர்ச்செய்திகள் நற்செய்திகளாக மாறிவிட்டது. கர்த்தாவே, படிக்காத பிள்ளைகள் படிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பலவீனங்களை வீட்டிலிருந்து எடுத்து போடுகிறேன். பலவீனமான சரீரங்கள் புது பலனினால் நிரப்பப்படுகிறது. ஆண்டவரே,
உயர்வை பார்க்காத தேவ பிள்ளைகள் இந்த வருஷத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயர்வை பார்க்கிறார்கள் கர்த்தாவே. எப்பொழுதும் குறை 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 என்று சொல்லிக் கொண்டிருந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இனிமேல் எப்பொழுதும் நிறைவு 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 என்ற சத்தம், ஜெய கம்பீர சத்தம் நீதிமான் கூடாரத்தில் தொனிக்கிறது என்று சொன்னது போல இவர்கள் கூடாரங்களில் இந்த நாளிலிருந்து இப்பொழுதே கர்த்தாவே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே இவர்கள் மேல் இரக்கம் காட்டினபடியினால் நிச்சயமாக இந்த நேரத்திலிருந்து விசுவாசத்தோடு இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்டிப்பாக தொனிக்க போகிறது. தேவனே இறங்கிவிட்டு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்களுக்காக மரித்தவரே, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காக உம்மை தந்தவரே, இயேசுவே தேவனே, இவள் எல்லாவற்றையும் அவர் மூலமாக தருவேன் என்று சொன்னீரே. ரோமர் 8:32 நாங்கள் சுதந்திரிக்கிறோம். இப்படியே வார்த்தையை சுதந்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஏசாயா 60:20 சொன்னீங்க. அதே போல எங்கள் துக்க நாட்கள் சந்தோஷ நாட்களாக மாறிவிட்டது. களி கூறுதல் மாறிவிட்டது. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கள் வீடுகளில் தொனித்து கொண்டிருக்கின்றது. கர்த்தருடைய வலது கரம், பயங்கரமான காரியங்களை செய்யும்படியாக உயர்த்தப்பட்ட கரம் எங்கள் கூடாரங்களில் இந்த நேரத்திலிருந்து இந்த வேளையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் செயல்படுகிறது என்று இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு சொல்லுகிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தராமல் இருக்கவே முடியாது. பதிலை பெறாமல் இருக்க முடியாது. உம்முடைய வார்த்தை நிறைவேறாமல் இருக்க முடியாது. ஆண்டவரே கிருபையின் தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நாங்கள் பண்ணுகிற விண்ணப்பங்கள் விருதாவாக அல்ல. ஜெயத்தை பெறுகிற விண்ணப்பங்கள், பதிலை பெறுகிற விண்ணப்பங்கள் கண்டிப்பாக எங்கள் கண்களில் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களை காண்கிற யாவரும் ஏசாயா 61:9 சொல்லப்பட்ட பிரகாரமாக இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறார்கள். நிச்சயமாக நடந்துவிட்டது. எங்கள் கெட்ட நாட்கள் எல்லாம் நல்ல நாட்களாக மாறிவிட்டது. துஷ்ட மிருகத்தை தேசத்தில் இராதபடி விலக்குவேன் என்று சொன்னீரே. எல்லா துஷ்ட மிருகங்களும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பங்களை விட்டு, எங்கள் தேசத்தை விட்டு, எங்கள் சபையை விட்டு வெளியே போய்விட்டது. சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது. இருள் அசைகின்றது. இருள் பின்வாங்கி ஓடுகிறது. இனிமேல் இருளை நாங்கள் பார்க்க முடியாது. அன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை என்று சொன்னி, இனிமேல் அந்த இருளின் ஆதிக்கம், அந்த வியாதியின் ஆதிக்கம், அந்த குழப்பத்தின் ஆதிக்கம், அந்த தரித்திரத்தின் ஆதிக்கம், குடும்ப பிரச்சனையின் ஆதிக்கம், பிள்ளை பிரச்சனையின் ஆதிக்கம், நஷ்டத்தின் ஆதிக்கம் ஒருபோதும் நாங்கள் பார்க்க முடியாது. இயேசுவின் சர்வ வல்லமுள்ள நாமத்தில் இந்த ஜனங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்து விட்டது. வானத்தை திறந்து விட்டீர். பரலோகத்தின் அபிஷேகத்தை ஊற்றிவிட்டீர். பரலோகம் எங்களுக்காக கிரியை செய்கிறது. உடைய வார்த்தை கிரியை செய்கிறது. உடைய ரத்தம் கிரியை செய்கிறது. பலத்த கரம் கிரியை செய்கிறது. நன்றி ஆண்டவரே. இனிமேல் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிற விடுதலை நிறைந்த பெண்மான்களைப் போல நல்ல வசனங்களை நாங்கள் வசனித்துக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. துதியின் சத்தமானது எப்பொழுதும் எங்கள் குடும்பங்களில் எங்கள் வாயின் மூலமாக எப்பொழுதும் தொனித்து கொண்டிருக்கும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதிலை தந்து விட்டீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. சொன்ன வார்த்தையை சொன்னபடியே நீர் செய்து விட்டீர் ஆண்டவரே. நீர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல ஆண்டவரே. சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை நிறைவேற்றும் என்று சொல்லிதான் இந்த நேரத்தில் ஜெபித்தோம். உம்மை தேடுகிற ஜனம் ஆண்டவரே, உமக்காக முழுமையாக ஜீவிக்கிற ஜனம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் செயல்படாமல் நீர் யாருக்காக செயல்பட போகிறீர்? இந்த ஜனங்கள் கர்த்தாவே கண்டிப்பாக நிச்சயமாக ஆணித்தரமாக இயேசுவின் நாமத்தில் ஜெய கம்பீர சத்தத்தோடு வெற்றியில் அனுதினமும் எல்லா நேரங்களும் நடக்க போகிறார்கள். யார் இதை மாற்றவே முடியாது. தேவ அக்கினி இவர்களை மூடுகிறது. தேவ அபிஷேகம் வல்லமை இவர்களை தாங்குகிறது. உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்களை உயிர்ப்பிக்கிறது கர்த்தாவே. உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த சரீரத்தால் இவர்கள் தேவனுடைய ஜீவனை பெற்ற நபர்களாக இந்த நேரத்தில் ஜீவிக்கிறார்கள் என்று இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்காக நான் உச்சரிக்கிறேன். I decree and declare in the name of Jesus,
சொன்னபடியே நடந்தது. கர்த்தருடைய வார்த்தை பலித்தது. தேவ நாமம் உயர்த்தப்பட்டது. தேவ கிருபை பெருகிவிட்டது. நன்றி ஆண்டவரே. எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்து வெளிப்பாட்டை தந்து உம்மிடத்தில் பதிலை பெறுவது எப்படி என்று எங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த நேரத்தில் ஜெபிக்க வைத்து அந்த ஜெபத்திற்கு பதிலை தந்தபடினால் கோடான கோடி சோத்திர பலிகளை இந்த நேரத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். கேட்டு கொண்டிருந்த எல்லா தேவ பிள்ளைகளும் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த ஜெபத்தின் பதிலை பார்க்க போகிறார்கள். நன்றி ஆண்டவரே. சொன்ன வார்த்தையை நிரூபிக்கிற தேவன். நாங்கள் பண்ணின விண்ணப்பம் லேசான காரியம். சர்வ சிருஷ்டியும் படைத்த தேவன் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டியும் படைத்த தேவன். ஆகாய மண்டல விரிவை கர்த்தாவே கட்டுப்படுத்துகிற தேவன். எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கின்ற தேவன். விண்மீன்களின் விரிவையும் விண்மீன்கள் மண்டலத்தையும் ஆளுகிற தேவன், நடத்தி கொண்டிருக்கின்ற தேவன். எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் இந்த நேரத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆண்டவரே. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது. நிச்சயமாக தேவனுடைய கிருபை, தேவனுடைய காரியம் எங்களை பெரியவனாக்கும். நன்றி ஆண்டவரே. உமக்கே துதிகர மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள பிதாவே, ஆமென்.